அனைவருக்கும் வணக்கம். என்னை கவர்ந்த தமிழ் திரைப்படங்கள் வரிசையில இன்னைக்கு நாம 3வது படம் பார்க்க போறோம். இதுல என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 1986ஆம் ஆண்டு தொழிலாளர் தினத்தன்று வெளியான இயக்குனர் ஸ்ரீதர் அவரோட இயக்கம் மற்றும் தயாரிப்புல கமல்ஹாசன், அம்பிகா, ராஜீவ், ஜெய்சங்கர் மற்றும் பலர் இணைந்து நடித்த நானும் ஒரு தொழிலாளி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இயக்குனர் ஸ்ரீதரை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா 1959ஆம் ஆண்டு ஜெமினி கணேசன், சரோஜா தேவி நடித்த கல்யாண பரிசு படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமாகிறார் ஸ்ரீதர். ஆனா அதற்கு முன்னாடியே 1954ல ரத்த பாசம், எதிர்பாராதது போன்ற படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி 1959ஆம் ஆண்டு வெளியான மஞ்சள் மகிமை வரையிலும் அவரோட கதை வசனகர்த்தா பணி தொடருது. அதன் பிறகுதான் கல்யாண பரிசு படத்தை இயக்குறாரு. கல்யாண பரிசு படத்துக்கு பிறகு பல்வேறு படங்கள், நெஞ்சில் ஓர் ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, சுமைதாங்கி மாதிரி, காதலிக்க நேரமில்லை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த நகைச்சுவை திரைப்படம். இந்த மாதிரி வெர்சடைல் வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா அவரை ஒரு நகைச்சுவை இயக்குனர்னோ இல்ல ஒரு குடும்ப பாங்கான இயக்குனர்னோ அல்லது ஒரு காதல் சம்பந்தப்பட்ட இயக்குனர்னோ மசாலா பட சம்பந்தப்பட்ட இயக்குனர்னோ நம்ம ஒரு ஜானருக்குள்ள திணிச்சிட முடியாது. ஏன்னா பிற்காலத்துல இளமை ஊஞ்சலாடுகிறது தொடங்கி 1991ஆம் ஆண்டு விக்ரம் மற்றும் ரோஹிணி இணைந்து நடித்த தந்துவிட்டேன் என்னை திரைப்படம் வரையிலுமே இளையராஜா கூட பணிபுரிந்திருக்கார். ஸோ அந்த படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இளமை ஊஞ்சலாடுகிறது, தந்துவிட்டேன் என்னை, நினைவெல்லாம் நித்யா, இந்த நானும் ஒரு தொழிலாளி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒவ்வொரு ஜேனர்ல அவர் இயக்கிய படங்கள். ஸோ இப்படிப்பட்ட அந்த இயக்குனர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருக்கு முன்னோடின்னு சொல்லலாம். ஏன்னா பாலச்சந்தர் ஏஜிஎஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு திரைத்துறையில வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்திலேயே இவர்கிட்ட தான் உதவி இயக்குனரா சேரணும்னு விருப்பப்பட்டிருக்காரு. அதை அவரே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியா திகழ்ந்த இயக்குனர். ஸோ அவரோட இயக்கத்துல இந்த படம் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க பக்கத்து ஊரான கவுந்தப்பாடி வெங்கடேசா தியேட்டர்ல தான் பார்த்த ஞாபகம். அப்படி அந்த தியேட்டர்ல தான் ஓடிச்சுன்னு மற்றவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நினைவு கூறலாம். அப்படி அந்த தியேட்டர்ல நான் பார்த்த இந்த படத்துல எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு பாடல் தான் ரொம்ப பிடிச்சது. அந்த பாடலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துல மற்ற எல்லாருக்கும் பிடித்த ஒரு மெலடி சாங் இருக்கு, அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அது பாத்தீங்கன்னா வாலி அவர்கள் எழுதி எஸ்பிபி ஜானகி பாடி வெளிவந்த நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அப்படிங்கிற பாடல். அது இந்த படத்திலேயே இருக்கிறதுலயே மிகவும் மெலடியான பாட்டு. அதை ஒரு ஸ்டூடியோக்குள்ளேயே எடுத்திருப்பாங்க. ஆனா ஸ்டூடியோக்குள்ளேயே எடுத்திருந்தாலும் படமாக்கப்பட்டதுலயோ நடனத்திலேயோ அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு எளிமையாகவும் இருக்கும் அந்த பாடல். நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால, அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னாலே. ஓ மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சா, ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சா, உள்ளத்திலே என்னடி உண்டாச்சு. ஸோ அதற்கு பிறகு நான் ரசிச்ச பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிறு வயதில், அதாவது 1986னா சற்றேறக்குறைய எனக்கு ஒரு 6-7 வயசு தான் ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் நான் இந்த படத்தில் ரசித்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இறுதி காட்சியில் வர்ற ஒரு நிலவு மலரும் நடனம் புரியும் கலையரங்கம்ன்ற பாட்டு தான். ஒரு நிலவும் மலரும் நடனம் புரியும் கலையரங்கம், இரு விழிகள் எழுதும் கவிதை முழுதும் மந்திரம். ஒரு நிலவும் மலரும் நடனம் புரியும் கலையரங்கம், இரு விழிகள் எழுதும் கவிதை முழுதும் மந்திரம். கண் வண்ணம் பக்கம் நிற்கும் சிற்பம், கண் வண்ணம்
பாடுங்கள் பாடுங்கள் புது ராகங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்கள். அந்த பாட்டை எப்படி அந்த அளவுக்கு ரசிச்சேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம் வந்து அந்த பாடலுக்கு நடனமாடிய கமல்ஹாசன் அவர்களோட நடன அசைவு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கும் அம்பிகாவுக்கும் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ், அந்த பேக் டிராப்பு, அது எல்லாத்தை விட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பாட்டை பத்தி சொல்லலாம். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சது மட்டும் இல்லாம இந்த நடனம் என்னை ஈர்த்தது பயன் இல்ல, அதனோட இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த வயசுல எங்க குடும்பத்தார் மட்டும் இல்லாம பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கு முன்னாடி அந்த டான்ஸ் ஆடி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளா என்ன நான் காட்டிக்கிட்டது முதல்ல இந்த பாட்டுக்கு நடனம் ஆடிதான். இதே மாதிரி இன்னொரு எஸ்பிபி சாரோட பாட்டுக்கும் நடனம் ஆடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈர்த்திருக்கேன். அது வேற ஒரு படத்துல வேற ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக்ல வந்திருக்கு. அதை பத்தி அந்த படத்தை பேசுறப்போ நம்ம இன்னும் விரிவா பார்க்கலாம். இந்த பாடலோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தோட இறுதி காட்சியில, அதாவது கிளைமேக்ஸ் காட்சியில வர்ற பாடல். இந்த பாடல்லயே வந்து அந்த வில்லன்களுக்கு எதிராக ஹீரோ என்னென்ன நடவடிக்கைகள் அந்த படத்துல அது வரையில எடுத்திருக்காரு, அதுல இருந்து வில்லன்களோட முகத்திரை எப்படி கிழிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பாடல்லயே சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த பாடலோட ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நான் ராஜு இல்ல, பரத்து தான் நானு, பரத்தும் நானே ராஜுவும் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கிற 2 வேஷங்களை பத்தி ஒரு ரகசியத்தை ரிவீல் பண்ணுவாரு. அதுலயே வந்து வில்லனான ஜெய்சங்கர் அண்ட் VS ராகவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். அதுக்கு அடுத்த இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட பெரிய முதலாளி யோகானந்த் வந்து இன்னும் இறக்கல, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டு இன்னும் அதிர்ச்சிக்குள்ளான அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு VS ராகவன் வந்து தன்னோட மகனான ஜெய்சங்கர் கிட்ட அவர் அடைச்சு வச்சிருக்கிற இடத்த போய் பாரு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. அதுக்கு பின்னாடியே வந்துட்டு ஜெய்சங்கர் பின்னாடியே ராஜீவ் அனுப்புவாரு கமல். ஸோ ராஜீவ் போயிட்டு அவரை எங்க அடைச்சு வச்சிருக்காங்க என்னங்கிறதெல்லாம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு அந்த பாட்டு முடிகிறப்ப அவரை கொண்டுட்டு வந்து நிறுத்தி இவங்களோட சதி வேலைகள் எல்லாம் வெளியே சொல்லுவாரு. அப்படிங்கிற மாதிரி படம் முடியும். ஸோ இந்த மொத்த கதையவே வந்துட்டு இப்படி ஒரு பாடல் மூலமா சொன்னதே வந்து அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய புதுமை தான். புதுமை இயக்குனர்னே பேர் வாங்கினவர் அவரு. ஆனா அவருக்கு வந்து அபிஷியலா எந்த பட்டமும் எந்த ரசிகர்னாலையும் இந்த திரைத்துறையினராலும் தரப்படலைங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தம் தான் எனக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இவரோட சந்ததியினர், அதாவது இவரோட சிஷ்ய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி பாரதி ராஜாவுக்கு வந்து ஒரு பாக்யராஜ்னு ஒரு சிஷ்யன், மணிவண்ணன், மனோபாலா அந்த மாதிரி வந்தாங்களோ, அதே மாதிரி பாக்யராஜ் சாருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திபன், பாண்டியராஜன் மாதிரி அவரோட பாரதி ராஜாவோட சந்ததியே ஒரு பெரிய சந்ததியா இருக்குதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீதர் சாருக்கும் வந்துட்டு அவரு இளையராஜா கிட்ட வர்ற சமயத்துல அவருக்கு உதவி இயக்குனர்களா இருந்த சந்தான பாரதி அண்ட் வாசு, அதுக்கப்புறம் ராஜ் கபூர், இந்த மாதிரி அவரோட சிஷ்யர்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க, சீடர்களும். ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் படைத்து மறைந்து போயிருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர். அவரோட இந்த படம் எனக்கு இந்த பாடல்னாலதான் மிகவும் பிடித்தது. இதே போன்று என்னை கவர்ந்த இன்னொரு திரைப்படத்தை பற்றி மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.